நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். என்ன 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 என்னப்பா? பாம்பா? இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு. இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறிய? ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி. ஒன்ன போல தோள தொட்டு பின்னி கொள்ளுதோ. கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும், கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். நில காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். தண்ணீர் கேட்கும் நேர் கண்டே தாகம் தணிஞ்சதா. கொட்டி கிடக்குது ஊரளவு, இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. டேய் டேய் மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓட சமாதானப்படுத்துற. சாரி. உங்களை நம்புறேன். நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான். இப்ப நடந்தது தப்புன்னா அதுல எனக்கும் பங்குண்டு. Take it easy. ஒரு நிமிஷம். வாங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும். ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன். தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வைங்க. டேய் துரோகி, அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன மன்னிச்சிரு. நான் தான் அப்போவே மன்னிச்சிட்டேனே. குங்குமத்தை வைங்க. வேண்டாம், பம்பாத. செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு. மரியாதை உண்மையை ஒத்துக்கோ. பம்பாம சொல்றா. நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு.
ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமா? என்னாச்சு? என் பேட்டி ஏன் அழுறா? என்ன பண்ண சொல்லுப்பா. அது இல்ல, சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். கரப்பாம்பூச்சா? கரப்பாம்பூச்சா? பாப்பா, ஸ்கூட்டர் போயிடுச்சு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆன சத்தமே கேட்கலையே. இல்ல இல்ல, உண்மையிலேயே தம்பி மிரண்டுடுச்சு. ஸ்கூட்டர் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. ஏய், ஆ? இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்டா. ம். ஏய், என்னடி ஒரு டம்ளர் தான் இருக்கு? எனக்கு வேணாம். என்னாச்சு உனக்கு? எங்க பாப்பா, நானும் உங்ககிட்ட 5-6 வருஷமா வேலை பாக்குறேன். இந்த வீட்டுல அப்பப்ப ஆளுதான் மாறிக்கிட்டு இருக்காங்க. என் சம்பளம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. பைத்தியம் மாதிரி உளராத. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது, உனக்கு என்னை விட்டா வேற யாரும் கிடையாது. நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு கொடுக்க போறேன்? அது சரி, கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுத, மறுபடி திரும்பி வருமா? வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா நாம இழுத்த இழுப்புக்கு வருவார். மாமா, ஏண்டி, உனக்கு என்ன ஏழரை நாட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம்? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல? கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா. என்னத்த சொல்றத கேக்குறது? அப்படி என்னடி தலை போற விஷயம்? சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. நான் 7 மணிக்கு டாக்டர் வீட்ல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதான் வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன். சாரிம்மா, நான் எப்பவும் உன் மேல ஏதாவது ஒரு கோபத்தில் இருப்பனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன். பட் ஒன் திங், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? வா, கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன். வேண்டாம் மாமா. லட்டு? ஒண்ணு வேண்டாம் மாமா. ஜாங்கிரி, காரா பூந்தி? வேண்டாம் மாமா. மங்கா? அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க, இன்னும் நாள் இருக்கு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கே. அதான் என் அம்மா வாக்கிட்டீங்களே. அதான், அதுக்கு தான் ஏதாவது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க, என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். ஓகே, கம். என்னாச்சு மாமா? நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ஏ? ஒண்ணு இல்ல, காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சுல்ல, அதான். அதனால என்ன மாமா, காலையில குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு தானே போயிட்டு வரீங்க, பரவாயில்ல வாங்க. நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன விஷயம் மாமா, உண்மையை சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னனே, அது இப்ப அப்படி இல்ல. சரி நடங்க மாமா, வீட்டுக்கு போலாம். இரு, கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க. இங்க வந்துட்டு திரும்பி போறதா இது எப்படி? ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். அர்ச்சனை பண்ணுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் சம்சாரத்து பேருக்கு. உங்க சம்சாரம் பேரு நேக்கு எப்படி தெரியும்? பாகியலட்சுமி.
இந்த மந்திரம் எல்லாம் கரெக்டா சொல்லுங்க, அவசரம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கு, குழந்தை நல்லபடியா பிறக்கணும். ஏய், இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்தியா சாமி தான் கும்பிடணும். இல்ல மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே.